இப்போ லீன் சிக்ஸ் சிக்மா கிளாஸ்க்குள்ள போகலாம். லீன் சிக்ஸ் சிக்மா மெத்தடாலஜி எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் நடக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை எப்படி எலிமினேட் பண்ணலாம், எஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கக்கூடிய ப்ராசஸ் அண்ட் வேஸ்ட் எப்படி ரிமூவ் பண்ணலாம், ஒர்க்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், கஸ்டமர்ஸோட தேவைகளை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லீன் சிக்ஸ் சிக்மாவை பொறுத்தவரை லீன் அண்ட் சிக்ஸ் சிக்மா ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய டூல்ஸ், மெத்தட்ஸ் அண்ட் பிரின்சிபல் இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் நிறையா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து லோடை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு வேர் ஹவுஸுக்கு மேனேஜராக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ரெண்டு மேஜர் ப்ராப்ளம் வந்து ரெகுலராக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வேறு சூப்பர் மார்க்கெட்லேருந்து வரக்கூடிய அந்த வேஸ்ட் எல்லாமே எப்படி எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்கும். இன்னொரு இஷ்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சூப்பர் மார்க்கெட்டுக்குமே சப்ளை செயின் பாதிக்கப்படாத மாதிரி எல்லாத்துக்குமே கரெக்டான டைமில் வந்து லோடு வந்து டெலிவரி பண்ணி கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த ரெண்டு ப்ராப்ளமே நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ரெண்டு பாப்புலர் மெத்தடாலஜி வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அது என்ன மெத்தடாலஜின்னு பார்த்தீங்கன்னா லீன் அண்ட் சிக்ஸ் சிக்மா. இதில் லீன் மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டை வந்து டிஸ்போசல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் சிக்ஸ் சிக்மா பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் பாதிக்காத மாதிரி ப்ராசஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடாலஜியுமே யூஸ் பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி லீன் சிக்ஸ் சிக்மா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. நம்ம லீன் சிக்ஸ் சிக்மாவை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லீன் அண்ட் சிக்ஸ் சிக்மா அப்படின்னா என்னங்கிறது தனித்தனியாக தெரிஞ்சுக்கிடுவோம். லீன் மெத்தடாலஜி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வேல்யூவை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வேஸ்ட் எலிமினேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சைக்கிள் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். லீன் அண்ட் சிக்ஸ் சிக்மா ரெண்டுமே வந்து வேஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் ஆக்சுவலாக அந்த வேஸ்ட்னா என்ன? இப்போ ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஒர்க்கில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராசஸ் சேர்க்குறோம். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் சேர்க்கறதுனால நமக்கு எந்த ஒரு வேல்யூமே இருக்காது அண்ட் எந்த ஒரு லாபமே இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறதா நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு லோடு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ட்ரக் வந்து ரிப்பேர் ஆயிடுது. அதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு ட்ரக்கை வந்து அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி அனுப்புகிறோம். இந்த மாதிரி நேரத்தில் அந்த கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எதையும் பே பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறதா நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து 8 கேட்டகரியாக பிரிக்கலாம். இது எல்லாத்தையுமே பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். தேவையே இல்லாமல் எந்த ஒரு பயன்பாடுமே இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பீப்புள்ஸை மூவ் பண்ணுறது, டூல்ஸை மூவ் பண்ணுறது, எக்யூப்மெண்ட்டை மூவ் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் கேட்டகரியில் தான் வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி, அதாவது சரக்கு. தேவைக்கு அதிகமான சரக்குகளை நம்ம வந்து ஒரு இடத்துல சேகரித்து வைக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்கு இடப்பற்றாக்குறை ஏற்படும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சரக்குகளை வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய டைம் கன்சப்ஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சரக்கு இன்னொரு சரக்கு மேலே பார்த்து டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு தேவையற்ற செலவு வந்து அதிகமாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் கேட்டகரியில் தான் வரும். தேர்ட் பார்த்தீங்கன்னா மோஷன், அதாவது தேவையற்ற மூவ்மெண்ட்ஸ். ஆல்ரெடி நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒர்க்கரை தேவையில்லாமல் இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணுறது, அல்லது நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மிஷினை தேவையில்லாமல் இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கான எல்லா டேட்டாவையும் நீங்கள் வந்து டபுள் டைம் வந்து என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். ஃபோர்த் கேட்டகரி பார்த்தீங்கன்னா வெயிட்டிங். ஒரு விஷயத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இன்னொருத்தவங்க கிட்ட வந்து வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வெயிட் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர் நமக்கு வந்து சேரக்கூடிய மெட்டீரியல்ஸ்க்காக வெயிட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஃபிஃப்த் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரொடக்ஷன். தேவைக்கு அதிகமாக வந்து நம்ம ப்ரொடக்ஷன் வந்து பண்ணி வைக்கிறது. சிக்ஸ்த் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ராசஸ். ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கிற ஒர்க்கில் தேவையில்லாமல் இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதோட டைம் கன்சப்ஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக எடுத்துக்கிறோம். செவன்த் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட்ஸ். கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் ஆர் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாமல் இருக்கிறது. எய்த் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ். இப்போ ஒரு ஒர்க்கை ஒருத்தவங்களுக்கு அசைன் பண்ணுறோம்னா அந்த ஒர்க்குக்கான ஸ்கில்ஸ் அவங்ககிட்ட இருக்குது, அதுக்கான ட்ரைனிங் அவங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, அதை அவர் செஞ்சு கரெக்டாக முடிச்சிருவாரா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம்.